வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். கொடுங்க. சொல்லுங்க பாப்பா. வணக்கம். உங்க பேர் என்னங்கம்மா? உங்க வீட்டுக்காரி பேரு? கோதண்டராமன் எல்லம்மாள். 3 குழந்தைக்கு 2 இருக்குங்களா? ஹலோ. 3 குழந்தை உங்களுக்கு, ஆனா 2 குழந்தை இருக்குதா? ஒரு குழந்தை என்னாச்சு? எத்தனை மாசம்? 4.5 மாசம் இருக்குமா? 3 மாசம் இருக்குமா? சரி சரி சரி. உங்களுக்கு வந்து இப்ப என்ன பிரச்சனைக்காக நீங்க எனக்கு கால் பண்ணிருக்கீங்க? உங்க வீடு வந்து கிழக்கு முகமா இருந்த வீடா? ஊர்ல கிழக்கு முகமா இருக்கிற வீடு, 2 ரூம்பு. தாலி வந்து 2 தாலி கட்டினாங்களா? ஃபர்ஸ்ட் தாலி எடுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் தாலி கோயில்ல உண்டியில போட்டீங்களாமா? வேண்டியிருக்கீங்களா? தாலி சொல்ற கொஞ்சம் கேளுமா. தாலி போடுறதா இருந்தீங்களா? ஏன் போடல? என்ன போடல? வேண்டிக்கிட்டியாமா? அப்படின்னு 2 தாலியை காமிக்குது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் சொல்றேன். நீங்க வேணுனது எனக்கு தெரியாதுல்ல. சரிப்பா. சரிப்பா சரி. அவருக்கு வந்து அடிக்கடி வயிறு வலி ஏற்பட்டுச்சாப்பா? உனக்கு ஏற்பட்டுச்சா? அவருக்கு சரிப்பா. சரிப்பா சரி. இன்னொன்னு சொல்றேன், கொஞ்சம் கேக்குறீ. அவருக்கு அம்மா இருக்காங்களாப்பா? சரி 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 சரி. தாலி வந்து நீங்க எடுத்து கொடுத்து தானே கட்டினது? உள்ள உங்க வீட்டுல பணம் காசு கொடுத்து எடுத்து கட்ட சொல்றீங்களா? ஏன்னா தாலியை தான் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். அதை தான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. நீங்க வந்து தாலி எடுத்து கொடுத்துருக்கீங்க. இதுதான் சொல்றேன். சாமி சொல்றதை தானே நான் சொல்ல முடியும். நீங்க வந்து சொல்றதை நான் ஏத்துக்க முடியாது இல்லையா? சாமி சொல்லுது, அதை வச்சு சொல்றேன். சரி. இடம் வாங்கலையா இது வரைக்கும்? ஏன் வாங்கல? சரி பரவாயில்ல பரவாயில்ல. அது வந்து அப்புறம் பேசிக்கலாம். இப்ப கண்ண மூடு. ஹரி ஓம் ஹரி ஓம் மங்கரங்கரிபுரி கரண்டா உத்தாண்டா ஓலகல ஓமது கருப்பா பொங்கர புலி கருப்பா 18ஆம் படி கருப்பா எந்த வேலை எந்த முகமா வா என்றழைப்பேன் ஓடிவா ஓடிவா உன் பிதாகிய மகாவிஷ்ணு பெயர் யானை ஈட்டேன் ஓடிவா. சாமியெல்லாம் ஒன்றும் வராது உங்களுக்கு. வருமா? அதெல்லாம் ஒன்றும் வர்ற மாதிரிலாம் எங்களுக்கு வந்து எந்த உத்தரவும் கொடுக்கல. இது வந்து அவங்க அம்மாவுக்கு வேணா வரும், ஆனா காணும் அவங்க அம்மாவை. அவங்க அம்மா இருக்காங்களா இங்க? எங்க இருக்காங்க? சரி. அவங்களுக்கு சாமி வருமா?
சரி ரைட்டு. சரி இப்போ வந்து உங்கள் வீட்டில் பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க? எதுக்காக நான் சொல்ல வரேன், இவ்வளோ தூரம் கேட்குறேன்னா, நான் பூஜை போடலை. பூஜை வந்து கண்டிப்பாக 3 பூஜை போட்டால் தான் அதனுடைய இதை தெரிஞ்சிக்க முடியும். இதில் வந்து என்னன்னா, நாங்கள் பூஜை போட்டுறோம், இப்போ இன்றைக்கி தான் போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ காமிக்கிறத நான் சொல்கிறேன். தாலி இருந்தால் இது காமிச்சிக்கிட்டே இருக்குது, வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே ஷோல்டரில் வந்து பிரச்சனை இருக்குது, இருக்கா? குத்துற மாதிரி, ஊசி குத்துற மாதிரி இருக்குதா? அது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் வந்து இதெல்லாம் இங்கே பூஜையில் தான் நம்ம சரி பண்ண முடியும். அது இடது பக்கத்தில் தான் இருக்குது, வலது பக்கத்தில் கிடையாது, இடது பக்கத்தில் இருக்குது. உண்மையா? ம். அப்பா நீ கண்ணை மூடிருக்கியா இல்லையாப்பா? கண்ணை ஏன் மூடாமல் நீ திறந்து வச்ச? எனக்கு வந்து நான் வந்து கிழக்கு முகமாக உக்காந்துருக்கிறேன், நீ வந்து மேற்கு முகமாக என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற. அப்போ என் கை அதை தான் கொண்டு காமிக்குது எனக்கு, வலது பக்கம் இடது பக்கம். சொல்லு, எந்த சைடு உட்காந்துருக்கிறப்பா? சரிப்பா, நீ தெற்கு சைடு உட்காந்துருந்தாலும் எனக்கு எப்படி காமிக்குதுனாக்கா, இப்படி தான் எனக்கு காமிக்குது. உனக்கு வந்து இந்த பிரச்சனை கொஞ்சம் நாளாக இருக்குது. உனக்கு ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நெஞ்சு வந்து அமுக்குன மாதிரி இருந்துச்சாப்பா உனக்கு? புரியுதா சொல்கிற? இப்போ தான் உனக்கு நீ மேட்ரிக்கே வர்ற. நெஞ்சு அமுக்குனது மாதிரி இருக்குதா உனக்கு? அப்பப்போ வந்து மூச்சு திணறல் மாதிரி வந்துச்சா? வெரி குட். இப்போ தான் நீ என்னுடைய ரூட்டுக்கு வந்திருக்கிற. இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா? இங்கேருந்து சொல்கிறோம்ல, உனக்கு வந்து வலது பக்கத்தில் இருக்குதா இடது பக்கத்தில் இருக்குதான்னு இப்போ தான் காமிக்குது. புரியுதா சொல்கிறது? ஏற்கனவே இந்த பீச்சு கையில் குத்துனது வலது சைடு வந்துச்சு, உண்மை தானே? கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துச்சுல்ல. புரடி வலி வலிக்குமே? ஆ, புரடியில் வலிக்கும்ல கழுத்துக்கிட்ட? ஒரு ட்ரிப்பு ஏதோ கயிறு போட்டது மாதிரி காமிக்குது, அது உண்மையா? ஏன் நீ அப்படி செஞ்ச? நான் தானே உன்னை காப்பாற்றினேன். நான் உன்னை காப்பாற்றினேன், தெரியுதா? என்ன யாருன்னு இப்போ தெரியுதா? ம். ஏன் அதெல்லாம் செய்யலாமா? தப்பு இல்லையாப்பா? கணவனை தான் தேடி போகணும். அப்படி இல்லைன்னா அப்போ மரணத்தை தேடி போகிற நீ. நான் இல்லையா உனக்கு துணையா? இல்லையா? தேங்காய் உடைக்கிறப்ப கூட ஒன்று அழுகி போச்சு, உனக்கு தெரியுமா? அதை மாற்றி கொடுத்தாங்க. சரிப்பா, சரி சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாலி வந்து நீ போடுறதா வேண்டி இருக்கிற, கண்டிப்பாக உனக்கு நான் வந்து நிறைவேற்றி தரேன். ஆடி 18க்குள்ளார சொல்லுப்பா. ம். இறப்பா, அது வந்து நான் வந்து பூஜை போட்டு தானேப்பா சொல்ல முடியும். எப்போ வருவார், எப்போ போவார், எப்போ இருப்பார், என்ன விவரங்கிறத நான் அப்போ தான்ப்பா சொல்ல முடியும். இப்போ நான் கேட்டுக்கிட்டு தானேப்பா சொல்ல முடியும். வேறு என்ன கேட்குறப்பா? அம்மா ஒரே நிமிஷமா, பூஜை போட்டுதாம்மா. இப்போ பூஜையில் தான் நான் உக்காந்துருக்கிறேன். இன்றைக்கி ஒரு பூஜை, நாளைக்கு விட்டு நாளான்னைக்கு ஒரு பூஜை, 3 நாளில் உனக்கு நான் தீர்ப்பு சொல்கிறேன்டா தங்க மகளே. உன்னை தட்டி எழுப்பி தலைமாடு காத்து சந்தன பூசி கொடுக்குறேன். உன் மேலே இருக்கிற ஊசியை நான் எடுக்கிறேன், புரியுதா? குத்துற ஊசி இருக்கு பற்றியா? அதை நான் எடுக்கட்டுமா இப்போ? ம். கண்ணை மூடு. ஐயனாரே, என் குலதெய்வமே அப்படின்னு சொல்லு. அந்த ஊசி எடுன்னு சொல்லு. ஹரி ஓம் மங்கரங்கரி குருகரண்டா உத்தாண்டா ஓலகல ஓமத்து கருப்பா ஒங்கர புலி கருப்பா 18ஆம் படி கருப்பா, எந்த வேலை எந்த முகமா வாய் என்று அழைப்பேன்னு கரண்டி விழுவ போகுது, கரண்டி விழுவ போகுது. எந்த முகமா வாய் என்று அழைப்பேன்னு ஓடிவா உன் பிதாகிய மகாவிஷ்ணு பெயரிலே ஆகிட்டேன். ஓடிவா ஓம் ஓங்காரகா சிவாக.
ஹரி ஓம் மங்கரங் கரிகுடி கரண்டா உத்தாண்டா ஓலகல ஓமது கருப்பா பொங்கர புலி கருப்பா 18ஆம் படி கருப்பா எந்த வேலை எந்த முகமா வாய் என்று அழைப்பேன் ஓடிவா ஓடிவா உன் பீதாகிய மகாவிஷ்ணு பெயரிட ஆணுங்கிட்டேன் ஓடிவா ஓடிவா ஓங்கார காட்சி வாக்க உடம்பு சிலுத்து வருதாடா உடம்பு சிலுத்து வருதா ஒன்றும் வரல ஏதாச்சும் அந்த ஊசி பிடுங்குற மாதிரி ஏதாச்சும் தெரியுதா பாரு உன் நடுமுதுல ஏதாச்சும் ஊறுதா பாரு சரி அந்த இடத்துல சுருக்குன்னு குத்துனது இப்ப இருக்குதா பாரு இருக்குது சரி இந்த 3-4 பூஜை பண்ணி உனக்கு நான் சரி பண்ணாதான் அங்கிருந்து உன்னை ரிலீஃப் பண்ண முடியும். அது வரைக்கும் அந்த புத்தி தடுமாற்றம் இருக்க தான் செய்யும். நீ காலால் உதைச்சி எட்டி உதைச்ச ஞாபகம் இருக்கா? காலால் எட்டி உதைச்சியா ஞாபகம் இருக்குதா? உன் கணவரை நீ உதைச்சே இல்லையா? பார் இருக்குது. துல்லியமா சொல்லணுமா? இந்த 3 நாள்ல நான் உனக்கு துல்லியமா சொல்றேன். உனக்கே தெரியும். கனவுல காட்டுட்டுமா? எப்ப அது அப்படிங்கறத நான் உனக்கு கனவுல காட்டுறேன். சரி, ஒரு குழந்தைய பசி ஆற்றும் பொழுது காலால உதைச்சது உண்மையா? இங்க படுக்காத அப்படின்னு சொல்லி என்னன்னு 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 வரும்? ஒரு வாரம் பேச மாட்டேன்ல, உனக்கு தான் பிரச்சனை. உனக்கு தான் கோளாறு இருந்துச்சு. பெண்ணுனால வந்த கோளாறு. ஒன்னால கிடையாது, பெண்ணுனால வந்த கோளாறு. உனக்கு தான் ப்ராப்ளம் இருக்குது. முதுகுல குத்துறது இருக்கிறது. ஒரு குழந்தை தண்ணி குடிக்கும் பொழுது தட்டி விடுறது ஒண்ணுகிட்ட தான் இருக்குது அந்த பழக்கம். இல்லையா? உண்மையா இல்லையா சொல்லு. உன்னுடைய கணவர் இப்ப தெரியுதா? பசியாற்றும் பொழுது ஆமா உதைச்சது உண்மையா? என்ன பண்றேன்னு தெரியாம இருந்துச்சா? நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியாப்பா? பசி வரும்பொழுது அதை தட்டி விட்டது நீதான். இன்னைக்கு உன்னுடைய நிலவரம் மாறி கிடக்குது. அதை என் பிள்ளைய நான் சரி பண்ணி தரேன். ஆடி 18க்குள்ளார உனக்கு நான் முடிச்சு கொடுக்குறேன். என் பிள்ளைய கொண்டுட்டு வரேன். அதுக்கு பூஜை போடணும். இந்த 3 நாள் பூஜை போட்டு தான் நான் இதை சொல்ல முடியும். முடியுமா முடியாதா, என்ன காரணங்கிறத நான் சொல்லித்தரேன். உன்னுடைய தலை மேலேயே ஒரு சில பொம்மைகள் உக்காந்துருக்குது. நிம்மதியா தூக்கம் இருக்காது. திடீர்னு ஏஞ்சி வெளியில போவேன், பிள்ளைங்க எல்லாம் படுத்து கிடக்கும். உண்மையா? போனதே இல்லையா?
சரி ரைட். நான் வீட்டுக்குள்ளேயே தான் நான் தூக்கத்தை கலைச்சி கூட எழுந்து உக்காந்துருக்கேனே தவிர வெளியே. சரி ரைட், ஓகே, சரி ரைட். வேற என்ன கேட்குறப்பா? கேளு, டக்குன்னு கேளு, சாமி நிற்க போகுது. கேளு. என்ன கேட்டீங்களா? ஒன்று தான் கேட்குறேன். எனக்கு இந்த பிரச்சனை ரிலீஃப் ஆகணும், என் வீட்டுக்காரங்க என்னோட இருக்கணும், லாஸ்ட் வரலும் யாராலையும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. சரி சரி, 3 நாள் கழிச்சு எனக்கு மட்டும்தான். உனக்கு மட்டும்தான். ஆனால் வந்து நீ ஒரு சில இப்போ வந்து என்னன்னா எப்படி சொல்றது, புரிய வைக்கிறதுனே தெரியல. நீங்க கேளுங்க, ஏன்னா சொல்றேன். இப்போ வந்து பூனைக்கு பாலை வச்சுட்டு அதை தலையில் அடித்தா என்ன ஆகும்? ஓடி போயிடும். ஓடி போவாது, கடிக்க வந்துடும். இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? அது யாருனால வந்துச்சு தெரியுமா? உன்னுடைய கணவர் உன் வீட்டுக்கு 3 பேர் சாப்பிட வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? 3 பேர் வரல, ஒரு ஆள் வந்தாரு. எனக்கு அந்த ஆள்ல இருந்து தான் எனக்கு கொஞ்சம் அவன் பண்ண வேலை தான்ப்பா. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? எனக்கு அது முன்னாடி ஆனா சொன்னாங்க, அத நான் நம்பல. அதுதான் கேக்குறேன், இந்த மாதிரி பண்ணானே அவன் குடும்பம் நல்லா இருக்குமா? ஏன், நான் பாத்துக்கிறேன். நான் யாருன்னு உனக்கு இன்னும் தெரியலையா? எத்தனை ட்ரிப் வந்தான்? எத்தனை ட்ரிப் வந்தான் அவன்? ஏப்பா, எத்தனை ட்ரிப் வந்தான் உன் வீட்டுக்கு? அவன் அந்த ஆள் ஒரு நாள் தான் வந்தான், எங்க வீட்டுல தங்கன்னு ஒரு நாள் தான் தங்கணும். எங்க வீட்டுக்காரர் அப்ப இருந்தாரு, அவர் தான் போய் கூட்டிட்டு வந்தது. இன்னைக்கு வந்த வேணா இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? மொத்தம் 3 பேரு கணக்கு காமிக்குது. அவனுக்கிட்ட 3 விஷயம் இருக்குது. அததான் 3ன்னு சொல்லுது என் காதுல. எனக்கு அந்த 3 ஆள் எல்லாம் தெரியல, இந்த ஒரு ஆள் மட்டும் தான். இல்லப்பா, 3 ஆளு அவங்க கூட இருக்குதுன்னு சொல்றதுக்கு தான் இப்படி சொல்லி இருக்குது. எனக்கு வந்து சொல்றத வச்சுதான் நாம வந்து காதுல வச்சு கேட்கறோம். ஏன்னா பேச பேச என்கிட்ட வந்து சாமி வந்து பேசுது இல்ல, அதை வச்சுதான் நான் சொல்றேன். 3ன்னு சொல்லுது, அதை நான் எப்படி சொல்றது? சாமி சொல்றத வச்சு நான் அதை சொல்றேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? அவன் வந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறி போச்சா? ஆமா, மாறந்து உண்மைதான். எனக்கு முழுக்க வந்தது எனக்கு என் மாமியார் மேல தான் டவுட் வந்தது, வேற யார் மேலயும் எனக்கு டவுட் வரல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பெண்ணுன்னு. சரிங்க ஐயா, நான் இப்ப கேட்டேன், நீங்க என்ன அதட்டீங்க, ஓகே. ஒரு பொண்ணோட ஒரு வாழ்க்கையை தட்டி பறிச்சு ஒரு அம்மாவே அதை பண்ண அது நல்லா இருக்கா? நீங்க சொல்லுங்க. அது பூஜை போட்டாதாப்பா நான் வந்து சொல்ல முடியும். சாமி நின்னு போச்சு. அந்த சவுண்டு விட்டு போச்சு, அதோட சரி. காதுல கேட்டது அது வந்து மறுக்க முடியாம நின்னு போச்சு, அவ்வளவுதான். இன்னவரைக்கும் பூஜை போட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். வேற என்ன கேட்கணும்? நான் உங்ககிட்ட நான் ஓப்பனாவே கேட்டுறேன் ஐயா, நான் வந்து இல்லாதப்பட்டவதான். எனக்கு என் கனவு வேணும்ன்றது, என் பிள்ளைங்க வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல நிக்கிது. அதுங்களோட என்ன ஒரு ஏக்கம்னா, அப்பா இல்லையே தான் கூட யாருக்குமே வந்து அது ஒரு எண்ணம் இருக்கும்ல ஐயா. யாருமா தத்து எடுத்தது? ஐயா, தத்து எடுத்தது மாதிரி உனக்கு சொல்லுது என்னமோ வந்துட்டு. தத்து எடுத்தது யாரு? தத்து கேட்டாங்களா யாராச்சும் பிள்ளைங்களா? இப்பவா? இப்பயே எப்பயோ கேட்டாங்களா? நான் இப்பதான் சாப்பாடு போட்டுட்டு வந்தேன், அவ்வளவுதான். குழந்தைங்கள தத்து எடுத்தது யாரு? இல்ல தத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? தத்து எடுக்கல ஐயா, எனக்கு பிறந்த குழந்தைங்க தான். வேற என்ன தத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது கிடையாது. அதுதான் ஏதோ தத்து எடுக்குதுன்னு ஏதோ சொல்லுது. இந்த அநாத ஆசிரமத்துக்குலாம் போனீங்களாப்பா? அநாத ஆசிரமத்துக்கு நான் போயிருக்கிறேன். அதுதான் இந்த தத்து எடுத்து இருக்குது. அது ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்குதுன்ட்டு அதுக்குள்ளார அது மறைஞ்சு போகுது. சாமி நின்று போச்சுனால அது அப்படியே சரியா காத்து கேட்காது. வாழ்க்கை வளமுடன், பேசிக்கலாம். 3 நாள் பூஜை பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்றோம். வேற என்ன கேட்குறீங்கம்மா? டக்குன்னு கேளுங்க. எனக்கு அதுதான் ஐயா, கொண்டாந்து நிப்பாட்டி தரேன். கூட இருப்பாருன்னு சொன்னா நீங்க எனக்கு எல்லாத்தையும் செய்து கொடுத்துருங்க. நான் நிக்க வச்சு தரேன். உன்னுடைய குழந்தைங்களுக்கு தகப்பனை பிடிச்சு கொண்டாந்து தர்றேன். இனி வரும்பொழுது பால் வை, குடிக்கட்டும். புரிஞ்சிருப்ப. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.